மகிழ்ச்சி. சாந்தம் என்றால் அமைதி. இவைகள் தான் நவரசங்கள். எனக்கு தெரியும். நான் நாடகங்கள்ல பார்த்திருக்கிறேனே. நான் நாட்டிய நாடகங்கள்ல பார்த்திருக்கேனே. உங்களுக்கு நாடகத்திலே நாட்டிலே மட்டும்தான் தெரியும். எனக்கு நேர்ல நடிக்கவே தெரியும். நடிச்சு காட்டட்டுமா? இந்த நவரசங்கள்ல கோபம் என்ற சினம் பற்றியே இன்று நான் கதை சொல்ல போகின்றேன். அதுதான் சினம் என்று சேர்ந்தால் கொள்ளும் என்ற கதை என்று சொன்னீங்களோ? என்ன போட்டு சினம் கூடாது தம்பி. போருக்கு காரணமும் சினந்தான். சினத்தை அடக்கினால் போர் வராது, சாந்தி சமாதானமே வரும். அது சரி. சினம் வர காரணம் என்ன? பிறர் மீது பொறாமை கொண்டால் சினம் வரும். பிறர் பொருளில் செல்வத்தில் பேராசை கொண்டாலும் சினம் வரும். கொஞ்சம் விளக்கம் அடிச்சு விட்டாதான் என்ன சொல்றேன் கேளு. பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் சினம் உண்டானது. அதனால் போர் மூண்டது. போரில் இருமோதியர்க்கும் உதவி வந்த மன்னர்களும் படைகளும் ஆண்டு மடிந்தனர். அந்த சினம் சினம் கொண்டவர்களை மட்டுமன்றி அவர்களை சார்ந்தவர்களையும் அளித்தது. பொறாமையால் வந்த சினம் செய்த பேரழிவை பார்த்தோம். அப்படா கொஞ்சம் கொஞ்சம் கதை விளங்கிட்டு. அது சரி, பேராசையாளுக்கு நாம் பெறப்பட்டு சொன்னீங்களே, அந்த கதையும் கொஞ்சம் விளக்கமா? உனக்கு என்னத்துக்கு தான் ஆசை இல்ல? சொல்றேன் கேளு. ராமலட்சுமணர்கள் வனவாசம் சென்ற காலத்தில் ராவணன் தங்கை சூர்பனகைக்கு ராமர் மேல் ஆசை வந்தது. அவளால் அழகிய பெண்களிப்பு கொண்டு வந்தார். ஆசையில ஆபத்து இருக்கு, அழகிலேயும் ஆபத்து இருக்கு. ஆசைப்படாதே, சொல்வதை கேள்.
ஆசையால் இளங்குமணன் சினம் வந்து இளங்குமணன் சினத்தால் சூர்பனகை கையிழந்தாள். உண்மையாதானே எல்லாம் தானே கையிழந்த சூர்பனகை அண்ணனான ராவணனிடம் ஓடி போனாள். அண்ணா சின்ன திருப்பதினால மூக்கு போய்விட்டு வந்து அழுதா. அண்ணாவே அண்ணாவே அருகிலிருந்து மலையெடுத்த அண்ணாவே அண்ணாவே சிலையை பார் அண்ணானா என் பக்கம் மறுபட்டதே அந்த சின்னஞ்சிறு மாணிக்கங்கள் செய்த புயலை பாரும் அண்ணா. இப்பொழுது ராவணன் சுத்திரம் வந்தது அப்படித்தானே? ஆமா, ராவணன் சும்மா இருப்பானா? எல்லாம் கைச்சாமனம் செய்தவன் இலக்குமணனுக்கு சினம் வந்து அந்த சினம் சூர்பனகைக்கு வந்து அவளிலிருந்து ராவணனுக்கு வந்து இப்பொழுது ராமன் லக்குமணனுக்கும் வந்து விட்டது. சினம் நிச்சயப்பட்டது. அப்புறம் என்ன நடந்தது? ராமராவண யுத்தம் மூண்டது. அரக்கை குலம் அடியாடு அழிந்தது. சினத்தை தோன்றிய அரக்கர் குலம் சினத்தால் அழிந்தது மாறியோ. சினமென்றும் தேர்ந்தரை கொள்ளும் என்ற பையாமொழி இது மெய்யன்றோ. பையாமொழி இது மெய்யன்றோ. பாருங்கோ, எனக்கு ஒருத்தர் மேல சினம் கொள்ளக்கூடாது, சரியோ? சினத்தை நீக்கினா எல்லாம் சரி வரும். அப்படித்தானே? சரியா சொன்னா. சினமே இல்லாத இடத்தில் தான் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திடலாம். சினமென்று தேர்ந்தரை கொள்வதனால் சினத்தை ஒழித்து வாழ்ந்திடுவோம். சினமே இல்லா உலகினை நாம் சேர்த்தே படைப்போம் வாருங்களே. சேர்த்தே படைப்போம் வாருங்களே. அன்பான சபையோர்களே, சினம் என்றும் சேர்ந்தாரை கொல்லும் என்ற வில்லி செயலை நாங்கள் வில்லின் மூலம் கூற செவிமடுத்தீர்கள். சினத்தை கிட்டவும் சேர விடாமல் நீக்கி சாந்தமான அமைதியான சந்தோஷமான வாழ்வை கட்டியெழுப்புவோமாக. ஆமாம், கட்டியெழுப்புவோமாக. நிற்குடனே வந்தேறது எங்கள் வில்லி செயலை கட்டப்பட்டு எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் எங்களது வணக்கம் வணக்கம். மங்களமா மங்களமா எங்கள் வில்லி செயலி மங்களமா மங்களமா மங்களமா. வாடி வாடி எங்கள் வில்லி செயலி வாடி 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 எங்கள் அன்னரிச்சி வாடி வாடி. மங்களமா மங்களமா எங்கள் வில்லி செயலி மங்களமா வாடி 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 எங்கள் அன்னரிச்சி வாடி வாடி. வானுகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. துறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நச்சகம் வெளிமல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி வணக்கம்.